நான் அறிஞ்ச வகையில் எவ்வளவு பேரை பார்க்கிறேன். ஊருக்கெல்லாம் தர்மம். நோன்பு வந்தால் பார்சல், நோன்பு வந்தால் 500 5000 ரூபாய் 3000 ரூபாய் பார்சல். ஊருக்கெல்லாம் தர்மம். பெத்து வளர்த்து ஆளாக்கிய வாப்பாட முகத்தை பார்த்து பேசாத பிள்ளைகள் கொள்கைவாதிகளாக வாழ்ந்துட்டு தெரியுமா? ஊருக்கெல்லாம் பார்சல். பெத்து வளர்த்த உம்மாவை திரும்பியும் பார்க்காத மகன் வாழ்றான். கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு ஜாமம் 2:30 மணிக்கு வந்திறங்குறேன் பஸ்ல. இது நானும் பார்ப்பேன் ரோட்ல ஒரு மனுஷனை என்ன பேயிற மலைக்கு சைடாக அப்படி 2 கொடி நடி கொண்டிருப்பாரு. ஹோட்டல் ஒன்று கிட்ட பக்கம் அப்படியே நிற்பாரு. நான் வந்து என்னப்பா இப்படி ஊடு இல்லையா? மகன் எனக்கு ஊடு எல்லாம் இருக்குவாப்பா, என் புள்ளைகளும் என் பொம்பளையும் சேர்ந்து என்ன வெளியில போட்டுட்டாங்க. பாக்குறீங்களா? என் பொம்பளையும் என் புள்ளைகளையும் சேர்ந்து என்ன வெளியில போட்டுட்டாங்க. எனக்கு இப்ப வீட்டுக்கு புகையில யாரும் விட பொறுப்பெடுக்கிறாங்கல்ல. காலை பாக்குறேன், காலை அவுஞ்சி வைத்திருக்குது. காயத்தால புண்ணால காலை அவுஞ்சி வைத்திருக்குது. அவரை காலை தூக்கி வைக்கவும் மேல. என்ன செய்யணும்? ஒன்று வானவா டீ ஒன்று வாங்கித்தான். பாருங்க, உலகத்தில் இன்றைக்கு நடக்குது. நாங்க என்ன நினைக்கிறோம்? நான் நல்ல கட்சாய். நீ எந்த நாளும் கட்சாய் இருக்க மாட்டாய். எந்த அளவுக்கு கொண்ட தாய்க்கு தந்தைக்கு நீ தீங்கு செய்கிறாயோ அதை விட பல மடங்கு மேலாக அனுபவிக்காமல் இந்த மண்ணை விட்டு போக முடியாதுன்றதுதான் இஸ்லாத்தின் போதனை. அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இன்னும் பல விடயங்கள் சொல்ல வந்தாலும் பெற்றார் சம்பந்தமாக ஒரு தனியான ஒரு உரையாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இருந்தாலும் ஒன்று மட்டும் வழங்குங்க. எப்ப நாங்க குழந்தைகளை இஸ்லாமிய ரீதியில பெற்றாருக்குள்ள உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்து வளர்க்கலையோ நிச்சயமாக ஒதுங்க வேண்டிய இடம் முதியோர் இல்லங்களாகத்தான் இருக்கும் என்றதை மறக்காதங்க. கடைசியாக சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கிட்ட கேட்கப்படுது, வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அதாவது பெற்றாருக்கு பணிவின் இறக்கையை தாழ்த்தி கொடுப்பீராக என்ற அந்த வசனத்தில விளக்கம் என்ன என்று கேட்கப்படுது. அந்த வசனத்தில விளக்கம் என்ன என்று கேட்கப்படுது. உடனே அவர் சொன்னார் என்ன தெரியுமா? அதாவது காத்தபகுமா கமா யுகாத்தபுல் அபது சையிதா, அதாவது ஒரு அடிமை தன்னுடைய எஜமானோடு பேசுவது போன்று வகுல்லஹுமா கௌலன் கரீமா, வகுல்லஹுமா கௌலன் கரீமா. என்ன? பெற்றாருக்கு கனிவான வார்த்தையை சொல்லுவீராக. அறிஞர் அவர்களே, இந்த பெற்றாருக்கு பணிவான கனிவான இன்பமான நல்ல வார்த்தையை சொல்வீராக இந்த வசனத்தில பொருள் என்ன என்று சொல்லி சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கப்படுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னாரு, அதாவது காத்தபஹுமா கமா யுகாத்தபுல் அப்து சய்யிதா, உம்ம வாப்பாவோட ஒரு அடிமை எஜமானோட எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசு. யார் அப்படி பேசுறீங்க? பேசுற நான் ஆயிக்கட்டும், கேட்கிறீங்களா ஆயிக்கட்டும். ஒரு அடிமை எஜமானுக்கு எப்படி பேசும்? ஏய் என்ன அப்படி பேசுமா? எப்படி செய்யும்? இப்படி நின்று சொல்லுங்க என்ன அப்படியா, அப்படித்தானே பேசும். உம்மா வாப்பா கிட்ட அப்படி பேசு. அதுதான் வகுல்லஹுமா கௌலன் கரீமாட விளக்கம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த காது உத்தரையும் காட மட்டும் எப்படி கண்ணியமான வார்த்தையால் அவர்களை பேசி என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? அடிமை எஜமானோடு பேசுவது போல. அடிமை அடிமை, எஜமான்டா எஜமான். அடிமை எஜமான் எப்படி இருக்கும்? கை கட்டி அப்படி பணிஞ்சு அப்படி வளைஞ்சு அப்படி மெதுவா பேசும் பாரு, அந்த மாதிரி உம்மவோட வாப்பவோட பேசு. அதுதான் அதோட விளக்கம். யார் அப்படிக்கிறீங்க? யார் அப்படிக்கிறாங்க? உம்மா வாப்பா ஒன்று பேசினால் 1008 அதுக்கு அடுக்கியாச்சு. அடுக்காதங்க. நீங்க அடுக்கினால் உங்களோட புள்ள அதை விட பல மடங்கு அடுக்கம் கட்டுப்படாது, உங்களை மதிக்காத பிள்ளையாக மாறிடும் என்றதை மனசில் வைங்க. அன்பான சகோதரிகளே, யுவதிகளே, தாய்மார்களே, மிக முக்கியமாக பிள்ளைகள் என்றால் குறும்பு செய்யக்கூடியவர்கள், பல வகையான அதை வேலையை செய்யக்கூடியவங்க, கணக்கெடுக்காதங்க. அவங்க எது செஞ்சாலும் கண்டுகொள்ளாதங்க. மன்னிப்பு கேளுங்க. உங்களோட வாய்களால பதுவாகள் மட்டும் வெளியிடாதங்க. சகோதரிகளே, யுவதிகளாக வந்திருக்கிறவங்க அல்லது திருமணம் முடிச்சு தாயே தந்தையை பெற்று வாழக்கூடிய இருந்து தாய் தந்தை இன்னும் ஹயாத்தோடு இருந்து வாழக்கூடியவங்க, நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட பெற்றாட விஷயத்துல மிக மிக கண்காணிப்பா இருங்க. கிழமை கொடுக்கவோ மாசத்தை கொடுக்கவோ உங்களால் முடியுமானதை கொடுங்க, எடுங்க, அவங்களோட பேசுங்க, பண்பான முறை நடங்க. இந்த உலகத்தில் பண்பாக அன்பாக இனிமையாக பேசுறதுக்கு ஒரே ஒரு ஜீவன், அது தாயாகத்தான் இருக்கும் என்றதை மறந்துடாதங்க. முடியுமான வரைக்கும் தாய்மைக்கும் தந்தைக்கும் கட்டுப்பட்டு நடங்க. அவர்களுக்குள்ள பணிவிடைகளை செய்யுங்க. இது உங்களையும் என்னை உயர்த்தும் மிகப்பெரிய உன்னதமான ஸ்தானத்தில் வைக்கும். எப்பொழுது நாம் அவர்களுக்கு கேடு செய்வோமோ, அவர்களுக்கு நாங்கள் எப்ப அநியாயம் செய்வோமோ அதை விட பல மடங்கு அநியாயங்களை செய்கின்றவர்கள்
செய்யப்படுவார்கள் என்றத மனசில் ஆழமாக பதிய வைங்க. வல்லவர் ரப்பல் ஆலமீன் முதியோர் இல்லங்கள் வரைக்கும் இட்டு செல்லக்கூடிய அந்த பயங்கரமான குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை ஆக்காமல் எங்களுக்கு கட்டுப்பட்டு பண்போடு பக்குவத்தோடு நன்னடத்தையோடு எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற துஆவை அதிகமாக கேளுங்க. முடியுமான வரைக்கும் தாய் தந்தையரோடு இங்கிதமாக அன்பாக இனிமையாக பேச பாருங்க. பேசுங்க, பழகுங்க. அவங்க சீண்டு சொல்லக்கூடிய மாதிரி நடந்தாலும் நாங்க அதை அனுசரிச்சுட்டு போவோம். வெற்றில பார்க்க போட்டு டைல்ஸ்ல துப்புவாங்க, எப்படி இருக்கும்? சில நேரம் அப்படி ஹேண்ட் சீரி அப்படி போடுவாங்க, டைல்ஸ்ல விட்டு முன்னும் போடுவாங்க. என்ன நினைக்கணும்? சரி, அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், சீ என்றும் சொல்லாதே என்றால் சீண்டு சொல்லக்கூடிய மாதிரி நடப்பாங்கன்றது அர்த்தம். என்னம்மா உங்களுக்கு நல்ல 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 யங்கா நினைக்கிறீங்க, கொஞ்சம் எதுவும் பாத்ரூம் போக தெரியாதா? தெரியும். ஏதோ என்ன அல்லாஹும்ம அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தில் உமர் ரசூலுல்லாஹ் கேட்ட துஆக்கள் உண்டு. தள்ளாடும் முதுமை பருவத்துக்கு தள்ளப்படுவதிலிருந்து என்னோட பாதுகாப்பு தேடுறேன்னு துஆ கேட்டாங்க. தள்ளாடும் முதுமை பருவத்துக்கு தள்ளப்படுவதிலிருந்து என்னோட பாதுகாப்பு தேடுறேன்னு துஆ கேட்டாங்க. துஆ கேளுங்க. ஏண்ட புள்ளகளா இருந்தாலும் ஏண்ட மலசல உபாதைகளை அலைகின்ற அளவுக்கு என்ன வாழ வைக்காது. வாழ்ந்தால் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற நிலைமையில நான் மௌத்தா போகணும்னு துஆ கேளுங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய உறவுகளே, யுவதிகளே, பெரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, முடியுமான வரைக்கும் தாய்மார்களே, தந்தைமார்களே கட்டுப்பட்டு நடங்க. நாம் எந்த அளவுக்கு அவர்களோடு நெருக்கமாக இருப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை, சிறப்புகளை, கண்ணியங்களை வைத்திருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மன்னை பொருந்தி நாளை அவனுடைய விசாலமான அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி பெற்றாருக்கு பணிவிடை செய்து அந்த பணிவிடையினூடாக நாளை அல்லாஹ்வுடைய விசாலமான சொர்க்கத்தை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.